மர்ம பாலம். தப்பி பிழைப்பானா இவன்? ஒரு கிராமத்தில் வசித்து வந்த கதிர் ஒரு நாள் இரவு நேரத்தில் தன் பைக்கில் ஒரு அவசர வேலைக்காக பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருந்தான். இரவு நேரம் 11 மணி ஆனது. வழியில ஒரு பழைய பாழடைந்த பாலம் வந்தது. அந்த பாலத்தை கடக்கும் போது வண்டியை நிறுத்தக்கூடாதுன்னு ஊர்ல பெரியவங்க சொல்லுவாங்க. அங்கு ஒரு அமானுஷ்யம் உள்ளது என்றும் அது அந்த பாலத்தில் செல்பவரை உயிர் பலி வாங்கும் என்றும் சொல்வார்கள். கதிர் பாலத்தோட நடுவுல வரும்போது திடீர்னு அவனோட பைக் திடீர்னு நின்னுடுச்சு. பெட்ரோல் இருக்கு, ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகல. சுத்தி ஒரே இருட்டு. அந்த பாலத்துக்கு கீழே ஓடுற தண்ணியோட சத்தம் மட்டும்தான் கேக்குது. திடீர்னு ஒரு சத்தம், கல கல கல. யாரோ ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிட்டு வர்ற சத்தம் அது. ஒரு தாத்தா மெதுவா சைக்கிள்ல வர்றாரு. கதிர் ஒரு சிறு மன நிம்மதியுடன், தாத்தா கொஞ்சம் உதவி பண்ணுங்க, வண்டி நின்னுடுச்சுன்னு கூப்பிட்டான். அந்த தாத்தா வண்டியை நிறுத்திட்டு, தம்பி இந்த நேரத்துல இங்க நிக்க கூடாது, சீக்கிரம் வண்டிய தள்ளிக்கிட்டே பாலத்தை தாண்டி போயிடு ஒரு மாதிரி கரகரப்பான குரல்ல சொன்னாரு. கதிர் வண்டியை தள்ள ஆரம்பிச்சான். அப்போ அவனுக்கு ஒரு சந்தேகம். அந்த தாத்தா சைக்கிள் ஓட்டும் போது சத்தம் கேக்குது, ஆனா அவர் தரையில கால் வைக்கும் போது எந்த சத்தமும் கேட்கல. கதிர் மெதுவா பின்னாடி திரும்பி பார்த்தான். அங்கே அந்த தாத்தா இல்ல. ஆனா அந்த சைக்கிள் மட்டும் தனியா நடுரோட்டுல போய் கொண்டு இருந்தது. பயத்துல கதிர் வேகமா வண்டியை தள்ளிக்கிட்டு பாலத்தோட முடிவுக்கு வந்துட்டான். அங்கே பாலத்தை விட்டு தள்ளி இருந்து ஒரு சின்ன டீ கடையில போய் விஷயத்தை சொன்னான். அந்த கடைக்காரர் சொன்னாரு, தம்பி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாத்தா அந்த பாலத்துல சைக்கிள்ல போகும்போது விபத்துல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இரவில் வண்டியில அந்த பாலத்தின் மீது நிக்கிறவங்களுக்கு அவர் எச்சரிக்கை கொடுத்து உதவுவாரு. ஆனா கதிர், ஆனா என்ன அண்ணேன்னு கேட்டான். அவர் எச்சரிக்கை கொடுத்தும் அந்த பாலத்தை விட்டு 5 நிமிஷத்துல வெளியே வராதவங்களை அவரோட சைக்கிள்ல ஏத்தி அந்த ஆத்துல தள்ளி விட்டுடுவாரு. கதிர் இப்போ தன் பைக்கை பார்த்தான். பைக்கோட பின் சீட்ல ஈரமான கைரேகைகள் அப்படியே பதிஞ்சிருந்தது. அந்த முதியவர் சொன்ன அடுத்த நொடியே கதிர் வெளியே வந்ததால் இப்போது அவன் உயிருடன் இருக்கிறான் என்பதை அவன் இப்போது புரிந்து கொண்டான்.